கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோடு கூட இளைய தளத்தில் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்களும் எங்கள் சபையாரும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆமென். ஹல்லேலூயா. இங்கு செருபாபேல் என்னும் வாலிபன் குறித்ததான காரியத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் செருபாபேலை சொல்லுகிற ஒரு காரியமானது என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். 3 காரியங்களை குறித்து செருபாபேலுக்கு கர்த்தர் உரைக்கிற காரியம். 1, செருபாபேலே ஆண்டவர் சொல்ற முதல் காரியம், பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். 2வது காரியத்தை பார்ப்போமானால், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக என்னவாய் மாறுவாய்? சமபூமியாய் மாறுவாய் என்று ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்லி தருகிற காரியம். பெரிய பர்வதமே, உன்னை எதிர்த்து வருகிற எல்லா காரியங்களும், அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பிசாசானவனுடைய தந்திரமான காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டதாக இருக்குமா? அது எம்மாத்திரமாக இருக்கும். அது செருபாபேலுக்கு முன்பதாக என்னவாய் மாறுமா? சமபூமியாய் மாறும். 3வது காரியம் கர்த்தர் செருபாபேலுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுகிற ஒரு காரியமானது, உன் கைகளை நான் இந்த ஆலயத்தை நீ கட்டி முடிப்பாய் என்று கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் செருபாபேலோடு கூட கற்று தருகிற 3 பாடங்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். 1, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும். 2வது காரியம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ என்னவாய் மாறுவாய்? சமபூமியாய் மாறுவாய். இந்த கால வேளையிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவர் தான். பெரிய பர்வதமே, உங்களுக்கு முன்பதாக நிற்கிற பெரிய பர்வதமே, அது கர்த்தருடைய பார்வைக்கு எம்மாத்திரம். ஆமென். அது உங்களுக்கு முன்பதாக என்னவாய் மாறும் என்று தேவன் சொல்லுகிறார்? சமபூமியாய் மாறும் என்று. 3வது காரியம் ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லுகிற ஒரு காரியமானது, இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது
அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி செருபாபேலை தேவன் பலப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் நாம் பார்க்க போகிற ஒரு காரியமானது கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்ற வார்த்தையை குறித்து இந்த செருபாபேலின் வசனங்கள் என்ன ஆண்டவர் கற்றுத் தருகிறார் என்பதை நாம் ஒன்று ஒன்றாய் பார்க்க போகிறோம். செருபாபேல் என்று பெயரினுடைய அர்த்தமானது பாபிலோனின் துளிர் என்று அவனுடைய பெயருக்கு அர்த்தமாம். ஆண்டவர் செருபாபேலை வாலிபனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து 70 வருடங்கள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பும் போது 42,320 பெயர்களை செருபாபேல் அந்த ஜனங்களை வழி நடத்தி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்களை வழி நடத்தி பாபிலோனின் கையிலிருந்து அவன் விடுதலையாக்கி கொண்டு வருகிற ஒரு காரியத்தை தான் இன்று நாம் இங்கு பார்க்க போகிறோம். 70 வருடத்தின் சிறை வாழ்க்கை செருபாபேலை கொண்டு தேவன் தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக செருபாபேல் வாலிபனை தேவன் எழுப்புகிறார். இங்கு எஸ்ரா புஸ்தகத்தில் நீங்கள் உங்களுடைய தியானத்திற்கென்று நீங்கள் வாசித்து கொள்ளலாம். எஸ்ரா 2:1-3 அதிகாரங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் தேசத்திலிருந்து விடுதலையாக்கி நேபுகாத் நேச்சார் கைகளிலிருந்து 70 வருடங்கள் கழித்து தங்களுடைய சொந்த தேசமான தாவீதின் சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்கு சொந்தமான எல்லைகளுக்கு அவர்கள் திரும்பி வரும்போது ஆண்டவர் செருபாபேலை தெரிந்து கொள்ளுகிறார். செருபாபேல் ஒரு வாலிபன். அவனுடைய வாலிப பிரயாசம் தன்னுடைய சிறையிருப்பில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களை தேவன் எரேமியா மூலியமாய் சொன்ன அந்த வாக்குத்தத்தமானது எரேமியா 29:10 சொல்லுகிறது போல, சிறையிருப்பில் இருந்து விடுதலையாகி என் ஜனங்கள் வருவார்கள். சங்கீதம் 126:1 சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை செருபாபேல் அதே போல தேவன் அவர்கள் சொப்பனங்கள் காண்பது போலே அவர்களை தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். அது மாற்றமல்ல, செருபாபேலினுடைய இருதயத்தில் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம் அவனுடைய இதயத்தில் பற்றி எறிந்தது. தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை செருபாபேலை நிரப்பினதுனால அவன் அந்த ஜனங்களை ஆயத்தம் பண்ணி தன்னுடைய தேசத்திற்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் அவன் தன்னுடைய தேசத்திற்கு ஜனங்களோடு கூட திரும்பி வருகிற ஒரு காரியத்தை இந்த சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, 2வது காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று அவர்கள் முன் வருகிற ஒரு காரியம். இங்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, உன் கைகள் 9வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்க கேட்கலாம். செருபாபேலின் கைகள் அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு செருபாபேலுக்குள்ளாக தேவன் ஒரு விசேஷித்த ஆவியை தந்திருந்தார். ஆனால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கிட்ட போதுமான பலன் இல்லை. ஏன்னா சாலமோன் ராஜா கட்டின அந்த மகா பெரிய ஆலயமானது தாவீதினுடைய நாட்களில் அது கட்டப்பட்டது. தாவீது ராஜா பார்ப்பீனானால் அந்த ஆலயத்திற்கு கட்டுவதற்காக பொன்னும் வெள்ளியும் ரத்தினங்களுமாக அந்த ஆலயத்திற்கு அவன் தருகிறதாக இருந்தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போது ஈரான் மன்னன் மற்றுமானவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் என்ன பண்ணார்கள், வெகுமதிகளை சாலமோனுக்கு கொடுத்தார்கள்.
தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போது தாவீது தேவனுடைய ஆலயத்திற்காக அநேக கேதுரு மரங்கள் எல்லாம் அப்படியாய் வந்து அந்த எல்லைகள் இறங்கினது. ஆனால் செருபாபேல் இந்த ஆலயத்தை கட்டும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஏன்னா அந்த 70 வருடத்திற்கு முன்பதாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகும்போது அந்த ஆலயத்தை அவர்கள் இடித்து போட்டார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் எரித்து போட்டார்கள். ஆனால் 70 வருடத்திற்கு பின்பதாக எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு செருபாபேலை தெரிந்து கொள்ளுகிறார். செருபாபேல் ஒரு பெரிய அரசன் அல்ல, செருபாபேல் ஒரு பெரிய தாவீதை போல ஒரு பணம்பலம் படைத்தவன் அல்ல, சாலமோனை போல பெரிய ஞானி அல்ல. அவன் ஒரு வாலிபன். அவன் பின்பதாக 42,360 யூதர்களை வழிநடத்தி எருசலேமின் ஆலயத்தை கட்ட அவன் முன் வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன முதல் காரியம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். எப்படி நடந்தது? அது எப்படி சாத்தியமாகும்? பாருங்க, ஒரு ஆலயத்தை கட்டும்போது ஒரு சாதாரணமானது அல்ல. அந்த ஆலயத்தை அவர்கள் கட்ட வேண்டும் என்றால் அதற்கான தேவை இருக்கிறது, அதற்கான காரியங்கள் இருக்கிறது. அதில் காரியம் பொருளாதாரம். புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த ராஜா ஆனவன் தேவனுடைய பணிபீடங்கள் எல்லாம் கொடுத்து விட்டான். ஆனால் சாலமன் கட்டினது போல அதை பிரம்மாண்டமாய் அவரால் என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஒரு பக்கம் சன்பலாத்தும் தோபியாத்தினுடைய ஜனங்கள் அவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் புறஜாதியான ஜனங்கள் அந்த ஆலயத்தை கட்ட விடாமல் அதை தடுக்கிறவர்களாக இருந்தார்கள். சிறையில் இருந்து வந்தவர்கள் கையிலே ஒன்றுமில்லை, வெறுமையான நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் செருபாபேலை பார்த்து, செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட வந்து அமர்ந்திருக்கலாம். என் தேவன் சொல்லுகிற ஒரு காரியமானது ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். செருபாபேல் ஆவியானவரோடு கூட அவன் சார்ந்து கொண்டான். எல்லா பக்கமும் அவனுக்கு நெருக்கடி. ஒரு பக்கம் சன்பலாத்தும் தோபியாத்தினுடைய ஜனங்கள், இன்னொரு பக்கம் அரசாங்கத்தின் காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய கரமோ அவன் ஆவியில் சார்ந்து கொண்டவனாய் நின்னதுனால செருபாபேல் அந்த காரியத்தில் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியினாலேயே கர்த்தர் சொன்னது போலே அந்த ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? மனுஷ பலன் அல்ல, மனுஷனுடைய உதவி அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் அவன் சார்ந்து கொண்டது நிமித்தம் அவன் ஆலயத்தை கட்டி முடித்தான். நம்ம கூட ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம் அல்லவா? எது அது? நம்முடைய சரீரமான ஆலயம். இங்கே 1 கொரிந்தியர் 3:16 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறிவீர்களா? தேவனுடைய ஆலயம் உங்கள் வாழ்க்கை என்னும் சரீரம். பாருங்க, இந்த ஆலயத்தை கட்டுவது மிக கடினமான ஒன்று. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:16 எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்தை நாம் கட்ட என்னெல்லாம் பிரயாசப்படுகிறோம். பரிசுத்தத்தை கவுத்து போட பிசாசானவன் இங்கு சொல்லப்படுகிற காரியமானது பெரிய பர்வதமே. இது உலகம் என்னும் பர்வதம்.
கர்த்தரை விட்டு தூரமாக்குகிற காரியம், நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிற காரியத்தில் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். நம் சரீரமாகிய ஆலயத்தை கட்ட நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த பிரயாசத்தை பிசாசானவன் எப்படியாகிலும் முறியடிக்க அவன் எப்படி தேடுகிறான்? வகை தேடுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு நான் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழணும், என் வாழ்க்கையில் நான் ஆலயத்திற்கு அடுத்த காரியத்தில் நான் முதன்மையாக இருக்க வேண்டும், என் ஜெப ஜீவியத்தில் நான் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கும் எனக்கு உறவை பலப்படுத்த வேண்டும் என்று தேவன் தந்த அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நம்ம இருக்கலாம். ஆனால் நம்முடைய பலன் எதை சார்ந்ததாக இருக்கிறது? இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான், உன் பலன் எதை சார்ந்ததாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் 3:16 சொல்வது போல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் உங்கள் மாமிசத்தில் கட்டுவீங்களா? இல்லை உங்கள் ஆவியின் சரீரமானது பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிறதா? ஆமென். ஆவியானவர்னால் கட்டப்படுகிறதுக்கு, அதனால தான் செருபாபேலுக்கு ஆண்டவர் தைரியம் படுத்துகிறார். ஏன் தெரியுமா? அவனுக்கு உள்ள சூழ்நிலைகள், இந்த தோபியாத்தும் சன்பலாத்தும் மற்ற மாணவர்கள் அந்த ஆலயத்தை கட்ட விடாமல் தடுக்கும் போது அவன் இருதயம் சோர்வடையும் போதுதான் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். செருபாபேலே, எப்படி இரு, உன் பலத்தின் மேலே என்ன பண்ணாதே, சாராதே. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான், உன் பலத்தின் மேல் அல்ல, கர்த்தருடைய பலத்தின் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னால் உபவாசம் இருக்க முடியவில்லையே, என் தேவனுடைய ஆலயத்தை, தேவன் தந்த என் ஆலயத்தை, சரீரமான ஆலயத்தை என்னால் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லையே. ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பர்வதத்தை உன் கண்களுக்கு முன்பதாக அதை நீ சமபூமியாய் ஆக்குவா. எப்போ தெரியுமா? எப்போ தெரியுமா? கர்த்தருடைய ஆவியினாலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய கர்த்தருடைய ஆவியினாலே இன்று நீங்கள் உங்கள் சரீரத்தை பலப்படுத்த தேவன் உங்களுக்கு கற்றுத் தருகிற காரியம் இந்த செருபாபேலினுடைய காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டுமல்ல, செருபாபேலுக்கு ஆண்டவர் கற்று தந்த காரியங்கள் என்னென்ன காரியங்கள் தெரியுமா? அவன் பதறி நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், உன் பலத்தில் நீ சாராதே. ஏன்னா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அஸ்திபாரம் போட்டவனாய் இருந்தான். ஆமென். அஸ்திபாரம் போட்டவன் கரங்களில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் மனுஷர்கள் பூந்து அந்த காரியத்தை கலைக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற காரியம், அவன் தேவனுடைய ஆவியில் சார்ந்ததுனால தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் எருசலேமின் மதில்களையும் தேவனுடைய ஆலயத்தையும் அவனை கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாச வாழ்க்கை கர்த்தரோடு கூட இருக்கிற காரியம், உன் சரீரமான தேவனுடைய ஆலயத்தை உன்னால் பாதுகாக்க முடியாமல் நீங்கள் தவித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அழுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான், உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் ஒன்றொன்றையும் உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது கர்த்தரே உங்கள் காரியங்களை செய்து முடிக்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன பண்ணுங்க?
வைத்து விடுங்கள். ஆமென். 2015ஆம் ஆண்டு எங்கள் ஊழியத்தில், பத்திரிகை ஊழியத்தில் திடீரென்று ஒரு சின்ன குழப்பம் அரசாங்கத்தில் உருவானது. திடீரென்று பல வருடங்களுக்கு முன்பதாக இருந்த ஒரு பேப்பர்ஸை கொண்டு வந்தாதான் பத்திரிகைக்கு என்ன பண்ணுவேன்ட்டாங்க, போடணும்னு சொல்லிட்டாங்க. 2015ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 14-15 எல்லா இடத்துல எல்லா மனுஷனிடத்தில் உதவி கேட்டோம். அந்த பேப்பர்ஸை வாங்கி எங்கேயோ வச்சிட்டோம். அது எங்கே போச்சுன்னு தெரியல. பல வருடங்களுக்கு முன்பதாக வாங்கின பேப்பர் அது. எல்லா இடமும் எல்லா மனுஷர்களிடத்திலும் போய் கேட்டுட்டோம். எங்கேயும் விடை கிடைக்கவில்லை. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பேசணும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கள பேசணும், எல்லா இடத்துலையும் பேசி முடித்தோம். எங்கேயுமே வழியே இல்லை. திடீரென்று ஒரு ஆலோசனை வந்தது. அதை வாங்கி கொடுத்த நபருக்கு எங்களுடைய நினைவுக்கு வந்தார். அந்த நபருக்கு ஃபோன் பண்ணோம். அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு மனுஷன். அவர் தான் அந்த பத்திரிகை ஆர்என்ஐ பேப்பர்ஸு டெல்லியிலேருந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தவர். அவர் பக்கா கிறிஸ்தவனுக்கு ரோதமாக இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் அட்வொகேட். அவர் தான் வாங்கி கொடுத்தார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த மனுஷனிடத்தில் தொலைபேசியில் ஃபோன் பண்ணும்போது, சைதாப்பேட் பகுதியிலலாம் இருக்கார், பெரிய வக்கீல். அவர் ஃபோன் பண்ணும்போது சரி வாங்க பார்க்கலான்னு சொல்லி வர வைத்து, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோ அந்த நேரம் அந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போய் அந்த அரசு அதிகாரிக்கிட்ட, இந்த மாதிரி பிரச்சனைங்க, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரே ஒரு காப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியில் நின்றுட்டேன். ஆனால் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஏன்னா ஒரு மாதம் பத்திரிகை ஊழியர் நின்னால் அதற்கு பல ஆயிரங்கள் செலவாகும். அதுவும் 2015ஆம் ஆண்டுலாம் பத்திரிகை ஊழியங்கள் பீக்கில் போயின்னு இருக்கிற சமயம். அரசாங்கத்தில் பயங்கர கெடுபிடி, எல்லா இடமும் கதவுகள் மூடப்பட்டது. இந்த மனுஷங்கிட்ட போனால் கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்கன்னு உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம், அவருடைய பலத்தினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய ஞானத்தினால ஒன்றும் ஆக போவதில்லை. கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சார்னா மாற்றுவார் என்று ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக உள்ள அழைத்தார்கள். பேப்பர் எடுத்து கையில் கொடுத்தாங்க. நீங்கள் போயிட்டு எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? அந்த பெசன்ட் நகர் பகுதியில் அந்த ராஷ்ட்ரிய பவன் சுற்றி ஜெராக்ஸ் கடை கூட இல்லை அன்றைக்கி. அந்த சைடில் பேப்பரை கொடுத்தாங்க. போயிட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்லலாம், கலர் ஜெராக்ஸ் எடுத்து, நாளைக்கு பத்திரிகை கேன்சல் ஆகுதுன்னா இன்றைக்கி காலையில், நாளைக்கு பத்திரிகை கேன்சல் ஆகுதுன்னா முந்தின நாள் ஈவினிங் 5 மணிக்கு பேப்பரை கொடுக்குறாங்க கையில். எப்படி 5 மணிக்கு பேப்பரு கையில் வருது? ஒரு அரசாங்கத்து கையில் இருக்கிற பேப்பரை வாங்கணும்னா சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. எல்லா இடமும் முயற்சி செய்து பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு முயற்சி செய்யலான்னு ஜெபத்தோடு கூட, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், செய்வார்னு போய் நின்னும் அவன் மெய் மறந்து பேப்பர் எடுத்து கையில் குத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னது தான். அடுத்த நாள் ரெனிவல் க்ளோசிங் டைமுக்கு போய் கொடுக்கும் போது அப்படியே ஆன்னு பார்க்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஐயா எப்படி கிடைச்சது, எங்கே இருந்தது? கர்த்தர் ஆமே அவருடைய ஆவியினால் சார்ந்து கொண்டார். ஆவியானவர் ஆள் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2015ஆம் ஆண்டு அந்த ஊழியம், நிற்க வேண்டிய ஊழியத்தை தேவன்
ஒரே நிமிடத்தில் மாற்றி அமைத்தார். ஆமென். யாரை கொண்டு? தேவனை குறித்து அறியாத ஒரு ஜனத்தை கொண்டு தேவன் காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் உதவிக்கல்ல, நம்முடைய உதவி கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து வருவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம். அந்த மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரோதமாய் எழும்புகிற ஒரு மனுஷர். ஆனால் அந்த மனுஷன் இந்த ஆலயத்துக்கும் சரி, இந்த ஊழியத்திற்கும் ஆண்டவர் அந்த மனுஷனை கொண்டு காரியங்களை செய்கிறதா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கணும். செருபபேலுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் நீ சாராதே, என்னுடைய ஆவியினால் நீ சார்ந்து கொள்ளுன்னு சொல்லும் போது அவன் போட்ட அஸ்திபாரத்தை அவன் முடிக்க தேவன் கிருபை செய்தவராயிருந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் முன்னோடு கூட இருப்பாரானால் என் சத்துருக்களையும் சிநேகிதர்களாக மாற்றுகிறவராயிருப்பார். ஆமென். செருபாபேலுடைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொல்லி தந்த பாடம், உன் புத்தியில் சாராதே, ஆவியானவர் மேல் சார்ந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாதவைகளே. ஆமென். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விளைந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், அது ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஒரு முறை, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், அவர் ஒருபோதும். செருபாபேலோடு கூட தேவன் இருந்தார். எப்படிப்பட்ட சன்மலாக்கள், தோவியாக்கள், மனுஷர்களை அவர் முறியடித்தார். என் வாழ்வில் நம்பிக்கையா, அவன் நம்பிக்கை இழக்கும் போது தேவனே அவன் நம்பிக்கையாயிருந்தார். நம்பிக்கையானவர், போதுமானவர். வலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:7 சொல்வது போல, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேல வைத்து விடுங்க? கர்த்தர் மேல. ஆமென். ஹல்லேலூயா. என்ன காரியமாக வேணாலும் இருக்கட்டும். எனக்கு பிடித்த ஒரு அழகான ஒரு வசனம் யாத்திரையாகமம் 14:14. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நீங்க எப்படி இருங்க? ஆமென். நீங்க சும்மா இருந்து பாருங்க, கர்த்தருடைய யுத்தம் நீ தேடினாலும் அவர்கள் காணாமல் போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 யுத்தம் இருக்குதுங்க.
ஒன்று மனுஷனுடைய யுத்தம், இன்னொன்று கர்த்தருடைய யுத்தம். மனுஷனுடைய யுத்தம் அது தோல்வியில் போய் முடியும். கர்த்தருடைய யுத்தம் அது ஜெயத்தில் போய் முடிகிறதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஞானத்தினாலோ மனுஷர் பலத்தினாலோ மற்ற உதவி காரியங்களாலோ உங்கள் பிரச்சனையை ஒரு நாள் உங்களால் தீர்க்கவே முடியாது. ஆமென். எந்த மனுஷனும் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் எந்த பிரச்சனையும் என்ன பண்ண முடியாது, தீர்க்கவே முடியாதுங்க. எந்த மனுஷனிடத்தில் நீ நியாயம் கேட்க போனாலும் நியாயத்திற்கு கிடைக்காது. ஆனால் செருபாபேலுக்கு கிடைத்தது பாருங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. நீ ஆவியானவரோட கூட சாய்ந்து இருப்பாயானால் ஆவியானவராலேயே எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இன்று அவர் ஜெயம் தருகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக சுருக்கமாக வேதத்தில் ஆண்டவர் கர்த்தராகிய ராஜா இயேசு ராஜா செய்த அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரு 3 பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கற்று தந்த பாடங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆமென். காரியங்கள் வேறு, பாடங்கள் வேறு. ஏன்னா கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனை வழி நடத்துமானால் அது அவனுக்கு என்ன பண்ணும், கற்றுத்தரும். ஆமென். 3 பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்காங்க. இதில் 3 பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கற்று தந்த பாடத்தை குறித்து உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் 40 வருட காலங்கள் பார்வோனின் அரண்மனையில் அவன் வளர்ந்தவனாய் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் மோசேனுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு தீயான ஒரு வேதனை காணப்பட்டது. என்னன்னா, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய இனத்தார், தன்னுடைய ஜனங்கள் நொறுக்கப்படுகிறதையும் வேதனைப்படுகிறதையும், அவர்கள் செங்கல்களை சொட்டு அந்த செங்கல்களுக்கு வைக்கோலும் தர முடியாமல் அவர்களை அழிக்கிறதை, அவர்கள் கொடுமை பண்ணுகிறதை மோசே கண்டபோது இந்த ஜனங்களை அவன் விடுவிக்க வேண்டும் என்று தன்னுடைய சுயத்தினால் அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு எகிப்தியனை என்ன பண்ணிடுறான், கொன்று புதைத்து விடுகிறான். ஏன்னா அவனுக்குள்ளாக உள்ள தீ, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய சிறு பிள்ளைகள் அழிக்கப்படுகிறதை அவன் கண்டு அவனால் என்ன பண்ண முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் பலத்தினால் இந்த இஸ்ரவேலர்களை இந்த எகிப்திலிருந்து கொண்டு போக முடியும் என்று அவன் பலத்தில் என்ன பண்ணுகிறான், ஒரு எகிப்தனை கொன்று புதைத்து விடுகிறான். அது பார்வோனுக்கு தெரிய வரும்போது அவன் தன்னுடைய உயிருக்கு பயந்து மீதியானுக்கு ஓடி போய் தன்னுடைய வாழ்க்கையை 40 வருட அடுத்த 40 வருட வாழ்க்கையை அவன் ஆடு மேய்த்து தன்னுடைய எல்லா பலனையும் அவன் இழக்கிறான். 40 வருடம் பார்வோனின் அரசாங்கத்தில் அவன் அதிகாரி. அடுத்த 40 வருடம் எல்லாம் பலனையும் இழந்து, எல்லா காரியங்களும் அவன் வாழ்க்கையில் இழந்து 80 வயது முதியவனாய் ஒன்றுக்கும் முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் மோசேயை கொண்டு அவன் எதிர்பார்த்த தன் ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் அவனை அழைக்கிறார். எப்பொழுது அவன் பலமெல்லாம் குன்றின பின்பு, அவன் சரிகிற பிரகாரமான பலனெல்லாம் குன்றின பின்பு ஆண்டவர் மோசேயை என்ன பண்ணுகிறார், 80 வயது முதிர்ந்து எல்லா பலனை இழந்த பிறகு எகிப்தில் இருக்கிற தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எப்படி ரட்சித்தார், வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மிக அழகான ஒரு வசனம்.
பாருங்க, ஆண்டவர் மோசேயை கொண்டு ஜனங்களை மீட்பதற்கு மிக அழகான ஒரு வழியை செஞ்சார். ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேல் ஜனகர் வீடெல்லாம் தேவன் பாதுகாத்து கொண்டார். அவருடைய இரத்தத்தினால அவர்கள் மீட்கப்பட்டனர் என்று ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசல்களில் போடப்பட்டதோ அன்றே தேவனுடைய யுத்தத்தை அவர் ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய பலத்தில் எகிப்தியனை முறியடிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் அதே மோசேயை அவன் ஆவினால மோசே தேவனோடு கூட சார்ந்து கொண்டதுனால யுத்தம் அவன் செய்யவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு, அது எப்படிப்பட்ட மீட்பாக இருந்தது. ஆண்டவர் கடந்து சென்றபோது எல்லா தலைச்சன் பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லா தலைச்சங்கள் மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டது? மடிந்து போனது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, என்னைக்கு அந்த ரத்தம் அந்த வாசல்ல பூசப்பட்டதோ அன்றைக்கு தேவனுடைய யுத்தம் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தது. ஆமென். இன்று உன் வாசலில் இயேசுவின் ரத்தத்தை நீ தெளிப்பாயானால் உனக்கு உள்ள எல்லா சூழ்நிலைகளிலிருந்து தேவன் உன் வீட்டிலிருந்து உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் உன்னை விடுதலையாக்குகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கு ரத்தம் சிந்துதல் உண்டாகிறதோ அங்கு ரட்சிப்பு உண்டு. பாருங்க, மோசே தாம் பலத்தில் நின்னான். 80 வயதாகி எல்லாம் நரம்பு தளர்ந்து வாயெல்லாம் வாயெல்லாம் எப்படி ஆச்சு? தெத்து வாயனா ஆடு பின்னாடி போய் தெற்கு வாயனா ஆன பின்பு ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஜனங்களை விடுவித்து கொண்டு வா. ஆமென். எப்படி விடுவித்தாரு? தன்னுடைய ரத்தத்தை ஒவ்வொரு வாசல்ல பூச சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அந்த எல்லைகளுக்குள் கடந்து செல்லும் போது அந்த ரத்தம் பூசப்பட்டனுடன் யுத்தத்தை தேவன் ஆரம்பித்தார். ஆமென். அதோடு கூட முடிக்கல. பாருங்க, அவர்கள் ஓடி வந்து நிற்கிற முதல் இடம் செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். வனாந்திரம். பார்வோன் அவர்களை துரத்தி வருகிறதை அவன் அறிகிறான். மிக அழகான ஒரு வசனம் உண்டு. யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். மோசே, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். எப்போது சொல்றார் ஆண்டவர்? அவன் முன்பதாக நிற்கிற அந்த செங்கடலை அவன் தாண்ட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, மோசே, நீ அன்னைக்கு இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு நீ முயற்சித்த, இன்னைக்கு பார்வோனை உன் கரங்களில் தருகிறேன் என்கிறார். ஆமென். எந்த பார்வோனால் அவன் துரத்தப்பட்டானோ, எந்த பார்வோன் அவனை கொல்ல நினைக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிருக்கு பயந்து 40 வருடங்கள் அவன் ஒளிந்திருந்தானோ, அதே பார்வோனுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றார், மோசே, இது பார்வோன் உன் கையில் தந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எதிர்ப்பவன் ஒருவன் இந்த பூமியில் இல்லை. எப்போ தெரியுமா? நீ கர்த்தருடைய ஆவியானவரோடு கொண்டு சாய்ந்து இருக்கும் போது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசே பார்வோனை பார்த்து மீதியானுக்கு என்ன பண்ணுறான்? பயந்து ஓடுறான். ஏன்? எகிப்தியனை அவன் கொன்றதினால். ஆனால் அதே தேவன், நான் ரட்சிக்கிற வாடா, நீ கேட்ட காரியத்தை நான் செய்கிறேன், இப்போ வா, கூட கூட்டிகிட்டு போடு. அவன் தேவனை முன்னிறுத்தும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுங்க, மோசே, பார், நான் உன்னை பார்வோனுக்கு.
ஆமென். உன் சூழ்நிலைக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீயே அதை விடுதலையாக்க தேவன் உங்களுக்கு வல்லமையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் மோசேயை கொண்டு போய் நிற்க வெற்றி, அப்போதாங்க பாடம் சொல்கிறாரு. மோசே கோலை வெற்றி எல்லாம் பண்ணிட்டார். ஆண்டவர் மோசையை பார்த்து கையில் இருக்கிறது என்ன? கோலை நீட்டுறா. ஆமென். கோலை நீட்டினவுடன் பரிசுத்த ஆவியானுடைய சுவாசம் அந்த கடலை என்ன பண்ணுச்சு? ரெண்டாய் பிரித்தது. ஆமென். நீட்டினது கோலு தான், ஆனால் அந்த கோலுக்குள்ளே இருந்தது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றிருக்கிறது ரட்சிப்பு தாங்க, ஆனால் அந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை என்னைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு தான் ஆவியினாலே ஆகும் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, மோசே கையில் என்னடா கோல்? நீட்டுவும் கோல். மற்றவர்கள் பார்வைக்கு அது கோல், ஆனால் தேவனுடைய சுவாசம் அந்த கோலுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தி சென்றார். ஆமென். இந்த கால வேளையில் உனக்கு தரப்பட்ட அபிஷேகம் எங்கே? உங்களுக்கு தரப்பட்ட ஆவியின் வரங்கள் எங்கே? எங்கங்க? ஒரு பிரச்சனை எதிர்த்து வரும்போது நம்ம எப்படி நிற்கிறோம்? நீ மனுஷனோடு போரடிக்கிறாயா, இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை போரடிக்க வைக்கிறாயா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊழியமாக இருந்தாலும் சரி, எங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்கேயோ நாங்கள் போய் நின்று போர் அடித்ததே இல்லை. போர் அடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் என்ன பண்ணுங்க? சும்மா இருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆண்டவர் அந்த சுவாசத்தினால் அந்த செங்கடல் பிளக்குது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும் வரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமும், பார்வோன் சேனைக்கு என்ன தந்தார் ஆண்டவர்? இருட்டை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். யாத்திராகம் 14:16 மிக அழகாய் சொல்லுகிறது. நீ உன் கையில் இருக்கும் கோலை ஓங்கி சமுத்திரத்தில் மேல் நீட்டு, கர்த்தருடைய சுவாசத்தினால் அது என்னவாக மாறும்? ரெண்டாய் பிரியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாத்திராகம் 15:3 சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவர் நாமம். ஆமென். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவருங்க. ஆமென். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவருடைய நாமம். ஆமென், ஆமென். இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், உங்கள் கையில் இருக்கிற கோல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் எதிராக இருக்கிற செங்கடலை பிரிக்கிறத நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாள் உன்னுடைய சரீரத்தின் பலத்தினாலும், உங்களுடைய ஞானத்தினாலும், உங்கள் திறமையினாலும், உங்கள் மனுஷ பலத்தினாலும் நீங்கள் போராடி இருக்கலாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் கொடுத்து பாருங்க, அவர் செய்கிற காரியம் அதிசயமானதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் அழைக்கும் போது அவன் எல்லாம் செத்து ஒன்றுத்துக்குமே உதவாது இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மோசே முட்செடியிலிருந்து அன்னைக்கு தான் அழைக்கிறார். ஆமென். ஏங்க? ஒரு காரியம் கர்த்தரால் உனக்கு வந்தால் அந்த காரியம் ஒரு நாள் உன் கையை விட்டு போகாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ மனுஷ பலத்தில் இறங்கி உன்னுடைய மாமிசத்தில் நீ செய்வாயானால் கர்த்தருடைய பலத்தில் ஒரு நாளும் என்ன உண்டாகாது? வெற்றி உண்டாகவே உண்டாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனை குறித்து இரண்டாவதாக
கிதியோன் என்னும் வாலிபனை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி கிதியோனுக்கு பாடத்தை கற்பித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். இது எதற்காக உங்களோடு கூட இந்த கால வேளையில் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அவர் கற்று தருகிறவராய் இருப்பார். மோசேக்கு ஜனங்களை வழி நடத்த போகிறோன்னு தெரியும், ஆனால் இதுக்கப்புறம் எப்படி நடத்த போகிறோம் என்பதை அவன் செங்கடலுக்கு முன்பதாக போய் நின்ன பிறகுதான் அவனுக்கு கையில் இருக்கிற மகிமையை தெரிஞ்சது. ஆமென். அந்த கோலை வச்சு கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துலேருந்து அவன் சாதித்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கோலை அவன் மாற்றி அடித்ததுனால என்ன உண்டானது? அவனால் கானான் தேசத்திற்குள்ளாக கடந்து போக முடியாமல் மாறினது. ஆமென். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் உங்கள் கையில் தந்திருக்கிறாருங்க. உங்கள் கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ தேவன் தந்த கோலை எப்படி பயன்படுத்துகிறாரோ, செருபாபேலே, உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நீங்க ஆவியானவரோடு சார்ந்து கொள்வீர்களானால் தேவன் தந்த ரட்சிப்பின் கோல் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி கடந்து செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வாலிபன் கிதியோனை குறித்து இங்கு பார்க்கும்போது, கிதியோன் ஆண்டவர் சந்திக்கும் போது வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம். போதும். பாருங்க, கிதியோனை குறித்து இங்கே பார்க்கும்போது, கிதியோன் மீதியான கையிலிருந்து அவனுடைய கோதுமைகளும் அவனுடைய உடைமைகளும் பாதுகாத்து கொள்வதற்காக அதை என்ன பண்ணுகிறான்? போரடித்து கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த மீதியானவர்களும் மற்றவர்களும் என்ன பண்ணுவாங்களா? 2வது வசனத்தை வாசிமா. பாருங்க, இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானவர்களும் அமலேக்கியர்களும் போதும். பாருங்க, என்ன பண்ணுவாங்களா? வெட்டி கிளையை போல யாராம்? மீதியானவர்களும், அடுத்தது அமலேக்கியர்களும் கிழக்கத்தியர்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா உடைமைகள் எல்லாம் எப்போ கரெக்டாக பயிரிட்டு அந்த அறுவடை வருகிறதோ அந்த நேரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். கிதியோனை பார்த்து ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிற காரியமானது 14வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உரைக்கிறார், உனக்கு இருக்கிற போதும். பாருங்க, 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவன் அவனை பார்த்து, நீ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து, என்ன போய் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறியே, ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட நேரிடும், நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்னு ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுறான்? முறையெடுக்கிறான். அடுத்து ஒரு காரியம் சொல்கிறான். ஆண்டவர் அவனை இந்த
மீதியானிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பேன் என்று அழைக்கிற தேவனிடத்தில் அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? 13ஆம் வசனத்தை வாசிமா. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என்னோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எனக்கு நேரிடுமோ? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு, பாருங்க, கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்தவரை பார்த்து நீ பராக்கிரமசாலியேன்னு ஆண்டவரே கூப்பிடுறிய ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே அந்த ஜனங்களை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லும் போது 14வது வசனத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியமானது, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலை கைக்கு விலக்கி ரட்சிப்பாய் என்றார். போதும். என்ன சொல்றாரு? கொஞ்சம் பலத்தோடு கூட போ. அடுத்த வார்த்தை, நீ இஸ்ரவேலரை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். நீங்கள் இருக்கிற பலத்தோடு கூட போங்க, உங்கள் யுத்தத்தை முடித்து வைக்கிற தேவன் இன்று உங்களோட கூட வருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த மீதியானனை முறியடிக்க முடியவில்லையே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், இந்த பலத்தோடு கூட என்ன பண்ணு, போ. ஏன்னா பலன் தருகிறவர் யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர். இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் ஏன் இதை தந்தார் என்பதை நான் அறியேன். ஆனால் இன்று தேவன் உங்களோடு கூட தீர்க்கதரிசன வார்த்தையாய் பேசி கொண்டிருக்கிற காரியம் இதுதான். ஆமென். உங்கள் கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போய் நில்லுங்க. தேவன் மீதியானரை முறியடிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாங்க, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை திருமணமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரியமாக இருக்கலாம். உனக்கு எதிராக இருக்கிற காரியத்தை முறியடிக்க என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லி கொடுத்த பாடம் எப்படிப்பட்ட பாடமாய் இருக்கிறது? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது, ஆண்டவர் சொல்லுகிற 16வது வசனத்தை வாசிமா. அந்த அந்த அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 10. நான் உன்னோட கூட இருப்பேன். பாருங்க, ஒரு மனுஷனை நீ முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன மந்திரம் தந்திரம் எப்படிப்பட்ட பலவானாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட மாந்திரிக சக்திகளை வேணா இருக்கலாங்க. ஓ பர்வதமே, பெரிய பர்வதமே, என் தேவனுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம். ஆமென். செருபாபேல் என்ற இடத்துல உங்கள் பேரை போடுங்க. ஓ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ எப்படி ஆவாய்? சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு காரியம். இந்த மீதியாளர்களை அடிக்கணும்னா சாதாரணமானது அல்ல. அவங்க வந்தாலே எப்படி வருவாங்கன்னா, எப்படி வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் பட்சித்து போடுகிறதோ அப்படி பட்சித்து போடுகிறவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அவன் நம்ம கிதியோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியமானது, என்னை பார்த்து என்ன ஆண்டவரே நீ இப்படி சொல்கிற? ஆண்டவர் என்னன்னு அவனு சொல்கிறாரு. சத்தமா சத்தமா கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்னன்னு கூப்பிட்டாரு? பராக்கிரமசாலி. இன்றைக்கி நம்ம பராக்கிரமசாலியாக இருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் பராக்கிரமசாலியாக இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பராக்கிரமசாலியாக இருக்கிறீங்க? வார்த்தை கிரியை செய்யுமான்னு எனக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் பராக்கிரமசாலியாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் எதிரில் இருக்கிற மீதியால் ஆனவர்கள் வெட்டிக்கிளி போல் வந்து எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் அடித்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர் என்று நீங்கள் என்னைக்கு அறிகிறீர்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் உங்களுடைய சிந்தைக்குள்ளே என்ன பண்ணும், போகும். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் கிதியோனுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். இங்கு அடுத்த அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 9லேருந்து 21 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் போது 9-10 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் மிக அழகான ஒரு காரியம். பாருங்கள், அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அதை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். அது மட்டுமல்ல, 10ஆம் வசனத்தை வாசிங்க. போக பயப்பட்டாயானால், பாருங்க, சொல்லுகிற காரியமானது போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் சேனைக்கிடத்திற்கு போய். பாருங்க, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ என்ன பண்ணி எழுந்து போ, அந்த சேனைகள் இடத்துல போய் அவங்க அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேளு, பின்பு சேனை உன் கைகள் திடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். ஆமென். ஏன்னா இந்த மீதியாளர்கள் அடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கிதியோனுக்கிட்டேயும் அந்த அளவுக்கு என்னென்ன படைபலமோ யுத்த வீரர்களுடைய பலமோ இல்லை. அவன் அந்த படையை அடைக்கணும்னா கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுக்கலனா அவனால் என்ன பண்ண முடியாது, அவர்களை அழிக்க முடியாது. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீ போய் என்ன பண்ணு, அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு போய் கேளு. அந்த வார்த்தை முடியும் போது மிக அழகாக இருக்கும். அப்பா வாசிமாது கேள், பின்பு சேனைகளிடத்துக்கு போ, உன் கைகள் என்ன பண்ணப்படும், திடப்படும் என்றா. போதும், நான் ஆலயத்துக்கு ஜபத்துக்கு எதுக்குமே போக மாட்டேன், ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பிரச்சனையே சால்வ் பண்ணணும். நடக்காது. எத்தனை தீர்க்க தரிசனம் சொன்னாலும், எத்தனை தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அடுத்த தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனமும் மாறி தான் வரும் உங்களுக்கு. ஆமென். ஒருத்தவங்க ஓகே சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஒருத்தவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் மாறும். ஏன் தெரியுமா? கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியத்தில் ஆண்டவர் சொல்கிற இன்னொரு முறை அதை வாசிமா, அந்த சேனைக்கு இடத்திற்கு போக உன் கைகளை எப்போவா அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேளு, கேட்ட பின்பு உன் கைகளை நான் திடப்படுத்துவேன். நீ ஆண்டவரை தேடாமல் உங்கள் பிரச்சனை மாறும்னு நம்ம நினச்சா ஒரு நாள் என்ன பண்ணாது, மாறவே மாறாது. இங்கேருந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக போவோம். திருப்பி எகிப்துள்ள கால் எடுத்து வச்சனையோ அதே பிரச்சனை தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கேருந்து வார்த்தையை கேட்டு உற்சாகமாக போகிறது இல்லைங்க. இங்கேருந்து நீங்கள் வார்த்தையை கேட்டு போகும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியேன்னு சொன்னால் அந்த பராக்கிரமம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆவியானவர் கூட சார்ந்து கொள்ளலைன்னா என்ன பண்ணினாலும் உன்னை சுற்றில் இருக்கிற காரியத்தை உங்களால் மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே கேட்டவுடன்
அழகான ஒரு காரியத்தை 13-14 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசுங்க. அவங்க சொல்கிற ஒரு காரியமானது 2 பேர் பேசிக்கொள்ளுகிறாங்க. ஒருவன் மற்றொருவனுடைய சொப்பனத்தை சொன்னான். அதாவது ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுற்றி இருந்த ஒரு வார்கோதுமை பாருங்க மீதியானின் பாளையத்தில் என்ன பண்ணிச்சா, உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது கீழே விழத்தள்ளி கவுத்து போட்டது. அதே 14வது வசனத்தில் 2வது வேர்ஸ்லேருந்து வாசிப்பினால் தேவன் யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? கிதியோன் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, சொப்பனத்தை பேசுகிறாங்க. அது வரைக்கும் கிதியோனுக்கு அந்த மீதியாரனை எப்படி அடிக்கணும்னு அவனுக்கு என்ன பண்ணலை, தெரியல. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆவியில் நிறையிறேன். அதுக்கப்புறம் என்னங்க, பரிசுத்த ஆவியானவர் கத்து தந்தாதான் அடுத்த லெவல் என்ன என்பதை தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஊழியத்துக்கு வரணும்னா 40 நாள் உபவாசம் இருக்கணும். 40 நாள் உபவாசம் இருந்து ஒருத்தரம் போயிட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு அவரை கேட்டதே இல்லைங்க. நான் பார்த்த வரைக்கும் கேட்டதே இல்லைங்க. 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வா, ஊழியத்துக்கு வரும்போது சொல்லி அனுப்புவார். 40 நாள் கழித்து உபவாசம் 10வது நாள்லே எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு எனக்கு செட் ஆகலை வேணான்னு சொல்லி போனவங்க எத்தனையோ பேர். 40 நாள் கழித்து என்ன பண்ணணும் ஐயான்னு ஒருத்தரும் வந்து கேட்டதே இல்லை. கேட்டவங்க மாத்திரம்தான் ஊழியம் செய்கிறாங்க, கேட்காதவங்க யாருமே ஊழியம் செய்யலை. ஆமென். ஹல்லேலூயா. நான் இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். நான் 40 நாள் ஊழியத்துக்கு 40 நாள் காத்திருக்கணும்ப்பா எத்தனையோ பேர்கிட்ட சொல்லுவார். நான் பார்ப்பேன், ஒருத்தர் கூட 40 நாள் கழிச்சு வந்து பாஸ்டர் நான் 40 நாள் உபவாசம் இருந்துட்டேன், அடுத்து இப்போ நான் என்ன சொல்லணும். ஏன்னா 40 நாள் ஆண்டவர் என்ன பேசினார்ன்றது அவனுக்கு தெரியாது. ஆமென். என்ன பேசினார்னு தெரிஞ்சிருந்தா சொன்ன தேவனுடைய மனுஷங்கிட்ட வந்து ஐயா 40 நாள் ஆண்டவர் இதெல்லாம் பேசினார், இதெல்லாம் கரெக்டானு சொல்லும் போது ஆவியானவருக்குள்ளே சார்ந்து அவருக்கு என்ன உண்டாகும், வார்த்தை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிதியோனை ஆண்டவர் கொண்டு போய் நிற்க வச்சு அது வரைக்கும் யுத்தம் செய்ய பயப்படுறவனை அவன் சொல்கிறான் பாருங்க, இது கிதியோனின் பட்டயோ, இவர்கள் என்ன மேற்கொள்ளன்னு சொன்னனே என்ன பண்ணுறான், நேராக ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்த 300 ஆட்களை கொண்டு போய் அவர்களை முறியடிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. 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 எப்படிப்பட்ட முறியடிப்பு வாசிக்க கேட்கலாம். 15வது வசனத்தை வாசிங்கம்மா, 16வது வசனத்தை வாசிங்கம்மா. ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டையும். ஆமென். பாருங்க, அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, பானை என்பது சரீரத்துக்கு அடையாளம். ஆமென். கையில் என்னென்ன வச்சுருந்தாங்க, பானை, எக்காலம், தீவட்டி. எக்காலத்துக்குரிய அதிக அடையாளம் என்னது, துதி. ஆமென். சரீரமான உன் பானை, ஆவிக்குரிய துதி, உன் வாயில் உள்ள துதி. 3வது என்னது, அவங்க கையில் வைத்திருந்தது தீவட்டி, அக்கினியின் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா 300 பேரை வச்சு 300 நாள் அவன் யுத்தம் பண்ணாலும் அவங்கள என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பானைக்குரிய அடையாளம் என்ன, சரிகரம். துதிக்குரிய அடையாளம் என்ன, எக்காலம். தீவட்டிக்குரிய அடையாளம் என்ன, அக்கினியின் அபிஷேகம்.
ஆராதனைக்குள்ள உள்ள வந்தா முதல்ல உன் சரீரம் பரிசுத்தமாகணும். அடுத்தது துதியினால் நீ என்ன பண்ணணும்? தேவனை என்ன பண்ணணும்? தேவனை சத்தமா ஆராதிக்கணும். அப்போதான் மூணாவது கையில் அபிஷேகம் வந்து உங்க மேல இறங்கும். சொல்றது கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை என் ஜனங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஜனம் வந்தால் போதும், என் பக்கத்தில் நின்று ஆமாம் சாமி ஆமாம் சாமி சொன்னால் போதும். அதற்காக ஆண்டவரை நான் அழைக்கலை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சரீரமான பானை, உங்கள் துதியான எக்காலம், உங்கள் அபிஷேகமான அக்னியின் அபிஷேகம், அது மூணும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சதுன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற மீதியான்கள் எப்படி ஆனாங்களாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டின்னு ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழியாய் போடுது. ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 28:7 சொல்வது போல ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். அவர்கள் எப்படி ஓடுவார்களா? 7 வழியாய். ஆமென். 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். மோசேக்கு தேவன் கற்றுத்தந்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. 2வது அருமையான கிதியோனை கொண்டு ஆண்டவர் சொன்னார், பயப்படாது, இந்த பலத்தோடு கூட நீ போ. ஒரு மனுஷன் முறியடிப்பது போல பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு முறியடிப்பார் சொன்னது போலயே. அது வார் கோதுமையான அப்போ அவனுக்கு எப்போ தெரியுமா பலன் அடைந்தான்? அவன் சொல்லுகிற 2 அடையாளங்களை அவர்கள் பேசிக்கொண்டார். 1, ஆவியானவருக்கு அடையாளமாக தீவட்டியும், அக்னியால் சுடப்பட்ட கோதுமை ரொட்டியானது உருண்டு வந்து அந்த பாளையத்தின் மேல் விழுந்தது சொன்னவுடன் அவனுக்குள்ளாக என்ன உண்டானது? ஜனங்களை என்ன பண்ணுறான்? 300 பேரை எழுப்பி கொண்டு போய் நிற்க வைக்கிறான். ஆமென். உன் கையில் இருக்கும் பானையும் தீவட்டியும் நீ எப்படி வைத்திருக்கிறாய்? இந்த காலை வேளையில் உன் கையில் இருக்கும் எக்காலத்தை நீ எப்படி வைத்திருக்கிறாய்? உன் தீவெட்டி அணையாய் அக்னி சுவாலையாய் இருக்கிறதா? உன் சரீரமான ஆலயம் தேவனுக்கு விரும்புகிற பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறதா? தேவன் உனக்கு தந்த துதியின் பலிகள், ஸ்தோத்திர பலிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவன் தந்த அந்த அக்னி அபிஷேகத்தை, உன் கையில் இருக்கிற அக்னியின் அபிஷேகத்தை நீ பத்த வைப்பாயானால் அந்த 300 பேரை கொண்டு திரள் கூட்டமான வெட்டிக்கிளியை போல இருக்கிறவர்களை தேவனே அவர்களை முறியடித்து துரத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காது போகும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக தாவீது என்னும் வாலிபனை குறித்து தேவன் தாவீதுக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? தேவன் தாவீதுக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? தாவீது ஒரு நாளும் யுத்தத்துக்கு பழகுவிக்காதவன். அவன் யுத்தத்தை குறித்து அறியாத ஒரு வாலிபன். ஆண்டவர் அவனை ராஜாவின் அபிஷேகத்தை அவனுக்கு தந்திருந்தார். பாருங்க, தேவன் 1 சாமுவேல் 17:26 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆனால் தாவீதுக்குள்ளாக தேவனை குறித்து ஒரு வைராக்கியம், தேவன் மேல் ஒரு அன்பு, தேவனோடு கூட எப்போதும் காட்டுல அவன் தேவனை பாடி துதித்து ஆவிக்குள்ளாக இருக்கிறவன். அவனுக்குள்ளாக இருக்கிற வைராக்கியம். இங்கு 1 சாமுவேல் 17:26 வாசிப்போமானால், இந்த பெலிஸ்தியனை கொன்று போதும். பாருங்க, இந்த பெலிஸ்தியனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நிந்திக்கிறவனுக்கு
என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிற்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எனக்கு ஏமாத்திரம் என்றான். கோலியாத் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திக்கிறவனாய், அவன் சபிக்கிறவனாய் அவன் நின்று கொண்டு இருந்ததை தாவீது காணும்போது அவனுக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியம் எழும்புகிறது. எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியமானது? அதில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். இன்னொரு முறை வாசிங்க. 17:5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, அவன் தன் தலையின் மேல் பாருங்க வெண்கல சீராவை போற்று, அந்த கவசத்தின் நிலை 5000 சேக்கலான வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். போதும். அந்த கோலியாத் நிந்திக்கிறவனாய் இருக்கிறதை தாவீது கண்டபோது அவனுக்குள்ளாக ஒரு கோபம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட கோபமாய் இருக்கிறது? இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நான் நீக்குவேன் என்ற ஒரு வைராக்கியம். பாருங்க, தாவீது அந்த கோலியாத்து மேலே ஒரு பெரிய ஒரு கோபம். என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிற ஒரு காரியமானது, அவன் இஸ்ரவேலின் இராணுவத்தை பார்த்து, இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து அவன் எப்படி சபிக்கலாம், எப்படி நிந்திக்கலாம் என்று அவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. வைராக்கியம் எழும்புகிறது மாற்றம் அல்ல. அவன் நேராய் போய் அந்த கோலியாத்தை அடிப்பதற்காக போய் நிற்கிறான். ஆனால் கோலியாத்தின் இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வாசிக்கலாம் 17:5-6 கோலியாத்தினுடைய மார்க்கவசம் மாத்திரம் 6000 சேக்கல் கொண்ட இரும்பு கவசத்தை அணிந்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் சரீரம் முழுவதும் எல்லா இடமும் மறைத்து ஒன்றும் அவனை மேற்கொள்ளாதபடி அவன் நிற்கிறான். மிக அழகான ஒரு வசனம் உண்டு, வாசிக்க கேட்கலாம். 45வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவத்தின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லி அவன் கையில் கொண்டு போனது வெறும் கவனும் 5 கற்களும். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக இருக்கிற வைராக்கியம் பாருங்க. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நிந்திக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சேனைகளின் கர்த்தருடைய இராணுவத்தை கொண்டு தேவன் இன்று ஆவியானவர் உங்களோடு கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா இடமும் கேப் இருந்தது. ஆண்டவர் தாவீதுக்கு பழக வைக்கிறார். என்னது? கரெக்டாக கேப் இருக்கிற ஒரே இடம் நெத்தி. ஆமென். ஏன்னா அவன் தலையில் என்ன போட்டிருக்கான்? கவசம். தலை சீரா. மார்பில் என்ன போட்டிருக்கிறான்? எல்லாம் காலில் இரும்பு. எந்த இடமும் கேப் இல்லை. கேப் இருக்கிற கரெக்டான இடம் எங்கே?
அவனுடைய நெற்றி, ஆமென், கரெக்டாக நெற்றியில் அடித்தான். கோலியாத் என்ன பண்ணா? விழுந்தான். ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் கத்து தந்த பாடம். ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் கத்து தந்த பாடம். நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் உன் ரட்சிப்புல நீ நின்னா, அரசாங்கம் தராத சலுகையை தேவன் உனக்கு தருவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எது மனுஷனால முடியாதோ அது தேவன் செய்வார். பாருங்க, உடல்ல எத்தனையோ இடம் இருக்குது, எப்படிங்க அவ்வளவு கரெக்டா அவன் நெத்திக்கு அந்த கல்லு போய் விழும்? ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் கத்து தந்த பாடம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் யுத்தத்திற்கு பழக்கம் இல்லாதவன், தேவன் யுத்தத்திற்கு பழக வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவனை தேவன் ராஜாவாய் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கையில் என்னென்ன கல் இருந்தது தெரியுமா? எத்தனை கல்லுங்க அவர் கையில் வைத்திருந்தார்? 5 கற்கள். 1, கர்த்தர் அவர் அதிசயமானவர். 2வது கல், அவர் ஆலோசனை கர்த்தர். 3வது கல், அவர் வல்லமை உள்ளவர். 4வது கல், அவர் நித்திய பிதா. 5வது கல், சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. 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 முத கல் என்னது? அதிசயமானவர். ஏன்னா அவன் கையில் எந்த உடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என் தேவன் ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறார்னு போய் நின்னான். ஆமென். 2வது கல் என்னத்தை எடுத்து உள்ள வச்சான்? ஆலோசனை. ஆண்டவர் இடத்துல ஆலோசனை பெற்றான். என்ன ஆலோசனை? டே, அவனை எப்படி அடிக்கணும்னு என்ன பண்ணு, நான் சொல்லித்தரேன்டா. அவன் கேட்குறான், என்னை அடிக்கிறதுக்கு நீ கையில் தடியை கொண்டு வரியே, நான் நாயா? எப்போ அவன் கான்சன்ட்ரேஷன் மாறிச்சோ இவன் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக அவன் நெத்திக்கு போயிடுச்சு. ஆமென். பிசாசானவன் அவனை திசை திருப்பினா தாங்க நம்ம அவனை அடிக்க முடியும். அவனை திசை திருப்பி நிற்க வச்சு பாருங்களேன், கரெக்டாக நெத்தி கல்லில் கரெக்டாக ஆண்டவர் அடிக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த கல் என்னது? வல்லமை உள்ளது. ஆமென். பொத்துன்னு கீழே விழுந்தானா, அவன் பட்டியை தெத்து அவனே என்ன பண்ணா? வெட்டினா. 3வது என்ன உண்டாச்சு? 4வது என்ன உண்டாச்சு? அவர் நித்திய பிதா. நித்தியமான காரியத்தை செய்தாரா? கடைசியாக என்ன உண்டாச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பாடத்தை கற்று தந்தாருன்னா எப்படி இருக்கும்? அது சர்வ வல்லமை உள்ளதாக இருக்கும். கர்த்தரே, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. யோபு 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத பெரிய காரியங்களை இன்று என் தேவன் வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே இன்று நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம எழுந்திருந்து நிற்போம், தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அவருடைய ஆவியினால் இன்று நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறவராயிருப்பா. நல்ல வாய்களை திறந்து, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் என்று வாய்களை திறந்து நம்ம ஆர்ப்பரிப்போமா? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா என்று சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு எதிராக இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அதை பார்த்து சொல்லுங்க, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்று வல்லமை உள்ள தேவன்.
வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ரிபாதானா, நல்ல ஆவியினாலே வாய்களை திறந்து ஆவியினாலே ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா. செர்பாபேலோடு கூட பேசின ஆண்டவர் அவன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்படி ஆவியினால் எல்லாம் ஆகும், ஆவியினால் எல்லாம் ஆகும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என் ஆலயத்தை, என் ரட்சிப்பு என்னும் ஆலயத்தை, என் சதிகிரம் என்னும் ஆலயத்தை கட்ட விடாமல் தடையாக இருக்கிற எல்லா தடை கற்களும் மாட்டுங்கப்பா. என் குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் என்று சொல்லுங்க. ஓ என் பலன் போனது ஆண்டவரே, இனி உம்முடைய பலன் மோசே சொல்வது போல தேவனுடைய பலன். ஓ யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். நல்ல வாய்களை தர நல்ல அந்நிய பாஷையினால ஓ ரிபாதானா கதாராபா, யுத்தம் கர்த்தருடையது. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய பிதா. ஓ ஹalleluya. நமக்கு கோடா கொடி மகிமைப்பா, நமக்கு கோடா கொடி மகிமை. ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை என்று சொன்னது போல ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எனக்கு கேட்ட வசனத்தின் பிரகாரம் என் பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் நீரே பொறுப்பேற்றிக் கொள்வீராக. ஆவியானவராலே எல்லாமாகும் என்றது போல நீரே நன்மையான காரியங்களை செய்வீராக. பிள்ளைகள் உம்மை சார்ந்து கொள்ள, ஆவியானவருக்குள்ள சார்ந்து கொள்ள, நித்திய காரியங்கள் பிள்ளைகள் பெற நீ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.